திருச்சியில் நடிகர் சிவாஜி கணேசனின் சிலையை மாற்று இடத்தில் நிறுவ வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கடிதம் எழுதியுள்ளார். தமிழகத்தில் காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை வெயில் அதிகமாக இருக்கும் நேரத்தில் எவ்வகையான திறந்தவெளி கட்டுமான பணிகளையும் மேற்கொள்ளக்கூடாது என்று கட்டுமான நிறுவனங்களுக்கு தொழிலக பாதுகாப்பு இயக்ககம் உத்தரவிட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் தனியார் பள்ளி மாணவி மர்மமான முறையில் உயிரிழந்த வழக்கு விசாரணையை மே 28ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து கள்ளக்குறிச்சி தலைமை குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தை அடுத்த கனியாமூர் தனியார் பள்ளியில் மாணவி ஸ்ரீமதி கடந்த 13/7/2022ஆம் ஆண்டு மர்மமான முறையில் உயிரிழந்தார். இந்த வழக்கு தொடர்பான விசாரணை கள்ளக்குறிச்சி தலைமை குற்றவியல் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. சூரனை சம்ஹாரம் செய்ய அவதரித்த முருகப்பெருமானின் அவதார நட்சத்திர தினம் வைகாசி விசாக நட்சத்திரம் எனப்படுகிறது. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வைகாசி விசாக திருவிழா வரும் 22ஆம் தேதி நடைபெறுவதை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டத்திற்கு மே 22ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. பயணிகளின் வசதி மற்றும் நேரத்தை கருத்தில் கொண்டு மாநகர போக்குவரத்தின் கீழ் இயங்கும் பேருந்து, சென்னை மெட்ரோ நிர்வாகத்தின் கீழ் இயங்கும் மெட்ரோ ரயில்கள் மற்றும் தெற்கு ரயில்வேயின் கீழ் இயங்கும் புறநகர் ரயில்களை இணைத்து ஒரே பயணச்சீட்டில் பயணம் செய்வதற்கு பயணிகளின் தரப்பில் கோரிக்கை எழுந்தது. இந்த திட்டத்தின் கீழ் மாநகர போக்குவரத்தின் கீழ் இயங்கும் பேருந்து, சென்னை மெட்ரோ நிர்வாகத்தின் கீழ் இயங்கும் மெட்ரோ ரயில்கள், தெற்கு ரயில்வேயின் கீழ் இயங்கும் புறநகர் ரயில்களை இணைத்து சென்னை ஒருங்கிணைந்த பெருநகர போக்குவரத்து கழகம் அமைக்கப்பட்டது. இந்நிலையில் பேருந்து, ரயில், மெட்ரோ ரயிலில் ஒரே டிக்கெட்டில் பயணிக்கும் செயலியை உருவாக்க டெண்டரை சென்னை ஒருங்கிணைந்த பெருநகர போக்குவரத்து கழகம் ஜூன் மாதம் கோர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஜூன் மாதம் டெண்டரை ஒப்படைக்கும் பட்சத்தில் டிசம்பர் மாதம் முதல் கட்டமாக பேருந்து, ரயில், மெட்ரோ ரயிலுக்கான ஒரே டிக்கெட் முறை அமலுக்கு வரும் என்று கூறப்படுகிறது. நேற்று மாலை 5 மணிக்கு யூடியூபர் சவுக்கு சங்கர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் சவுக்கு சங்கரை மே 28ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க கோவை 4வது குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளில் நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தை விட கூடுதல் கட்டணம் வசூலிப்பதாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவின் ஒருங்கிணைப்பாளரும் முன்னாள் முதலமைச்சருமான ஓ. பன்னீர்செல்வம் குற்றம் சாட்டியுள்ளார். அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளின் கட்டணத்தை எவ்வித முன்னறிவிப்பும் இன்றி திமுக அரசு உயர்த்தியுள்ளது ஏழை எளிய மக்களை பேரதிர்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளது. அரசு பேருந்துகளில் படிக்கட்டுகள் தனியாக கழன்று விழுவது, மேற்கூரைகள் பெயருவது போன்ற விபத்துக்கள் பல நிகழ்வதாகவும் மக்களிடமிருந்து புகார்கள் எழுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக உயிரை பணயம் வைத்து ஏழை மக்கள் அரசு பேருந்துகளில் பயணிப்பதாகவும் இந்த நிலையில் கூடுதல் கட்டணமும் வசூலிக்கப்பட்டு வருவதாகவும் ஓ. பன்னீர்செல்வம் குற்றம் சாட்டியுள்ளார். தடகள தேர்வு முறையை தமிழ்நாடு அரசு டிஜிட்டல் மயமாக்க முடிவு செய்துள்ளது. தடகள போட்டிகளில் பங்கேற்கும் வீரர்களின் பதிவு மற்றும் தரவரிசையின் துல்லியத்தை உறுதி செய்யும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவிலேயே முதன்முறையாக தமிழகத்தில் டிஜிட்டல் தேர்வு முறை அறிமுகமாக உள்ளது குறிப்பிடத்தக்கது. புதிய தேர்வு முறையால் வெளிப்படைத்தன்மை மேம்படுத்தப்படுவதோடு விளையாட்டு வீரர்கள் தங்கள் செயல்திறன் அளவீடுகளை ஒப்பீடு செய்து கொள்ளவும் உதவும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் மாங்காடு அடுத்த முகலிவாக்கத்தில் ஆன்லைன் சூதாட்டத்தில் பணத்தை இழந்த வாலிபர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். யூடியூபர் சவுக்கு சங்கர் மீதான குண்டாஸ் தேவையற்றது என்றும் சவுக்கு சங்கர் மீதான குண்டாஸ் அரசியல் பழிவாங்கும் நோக்கம் என்றும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். சேலம் பெண்கள் சிறையில் முதலாக +1, +2 தேர்வெழுதி தேர்ச்சி பெற்ற கைதிக்கு அதிகாரிகள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ள 13 பேர் நேற்று வெளியான +1 தேர்வை எழுதியிருந்தனர். இதில் 10 பேர் தேர்ச்சி பெற்றனர். கனிவளவன் என்ற தண்டனை கைதி 451 மதிப்பெண்ணும், சுரேஷ் என்ற விசாரணை கைதி 430 மதிப்பெண்ணும், செக் மோசடி வழக்கில் கைதாகி சேலம் பெண்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த அமுதவள்ளி என்பவர் 426 மதிப்பெண்ணும் பெற்றிருந்தனர். மேற்கு வங்க மாநிலத்தில் குடியுரிமை திருத்த சட்டம் அமல்படுத்தப்படுவதை முதலமைச்சர் மம்தா பானர்ஜியால் தடுக்க முடியாது என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். மேற்கு வங்க அரசு CAA-வை அனுமதிக்காது என்று மம்தா பானர்ஜி தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் உறுதியளித்து வரும் நிலையில் அமித்ஷா இவ்வாறு பேசியிருப்பது
கூடுதல் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. பதஞ்சலி நிறுவனத்திற்கு எதிரான வழக்கில் உச்சநீதிமன்றத்தை இந்திய மருத்துவ சங்க தலைவர் CV அசோகன் விமர்சித்த நிலையில் அவரின் நிபந்தனையற்ற மன்னிப்பை ஏற்க உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. மக்களவைத் தேர்தல் அறிவிப்பு வெளியான பிறகு இந்தியா பாகிஸ்தான் சர்வதேச எல்லையில் ஆளில்லா சிறிய ரக விமானங்களின் ஊடுருவல் அதிகரித்துள்ளது. தேர்தல் நடத்தை விதி 60 நாட்கள் அமலில் உள்ள நிலையில் எல்லையில் இதுவரை 49 ட்ரோன்களை எல்லை பாதுகாப்பு படையினர் சுட்டு வீழ்த்தியும் கைப்பற்றியும் உள்ளனர். நிகர கடன் திரட்ட மத்திய அரசு வரம்பு விதித்ததற்கு எதிராக கேரள அரசு தொடுத்த வழக்கை அரசியல் சாசன அமர்வின் விசாரணைக்கு பட்டியலிடுவது குறித்து பரிசீலிக்கப்படும் என்று அந்த மாநிலத்திடம் உச்சநீதிமன்றம் உறுதியளித்துள்ளது.